வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வலி நிவாரணத்தை தரக்கூடிய ஒரு தைலத்தை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த தைலம் வெறும் 3 பொருளை வச்சு தான் நம்ம தயாரிக்க போகிறோம். ரொம்ப எளிமையானது, பயன்படுத்துகிறதுக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த தைலம் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலான்னா, கைவலி, கால்வலி, முட்டு வலி, முதுகு வலி, ஜாயிண்ட் எலும்புகளில் வலி, தலைவலி, ஜலதோஷம், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த தைலத்தை நம்ம பயன்படுத்த முடியும். இந்த தைலத்தை பயன்படுத்தும் போது ஒரு சிலருக்கு ரொம்ப எரிச்சலாக ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தேங்காய் கலந்து பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த தைலத்தை பயன்படுத்தலாம், ஜலதோஷத்துக்கெலாம் பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது கண்டிப்பாக தேங்காய் கலந்து மட்டும்தான் பயன்படுத்தணும். தேங்காய் கலக்காமல் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா அந்த குழந்தையால் அந்த எரிச்சலை தாக்கு பிடிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் தேங்காய் கலந்துட்டிங்கன்னா அந்த எரிச்சல் இருக்காது. இப்போ உங்களுக்கு கை கால் வலிக்குது அப்படின்னா நீங்கள் வெறுமனாவே அந்த தைலத்தை அப்ளை பண்ணலாம். ஒரு வேளை உங்களுக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குன்னா வேணால் தேங்காய் சேர்த்திங்க. ஆனால் அப்படியே அப்ளை பண்ணும்போது எவ்வளோ வலி இருந்தாலும் அதிகபட்சம் ஒரு நாளுக்குள்ள குணமாயிரும். அதே மாதிரி ஒரு சுளுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணி நம்ம தடவும் போது எளிமையாக குணமாக்கப்படும். ஜலதோஷம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம ஆவி பிடிப்போம் இல்லையா, பொதுவாக நிறைய மூலிகைகள் போட்டு பிடிப்போம், இல்லை ஏதாவது தைலங்களை போட்டு பிடிப்போம். அந்த மாதிரி இந்த தைலத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் மற்ற தைலம் மாதிரி நிறைய போட்டுறக்கூடாது. நிறைய போட்டிங்கன்னா நீங்கள் அதை முகந்து பார்க்கும்போது மூக்குக்குள்ளே ஒரு எரிச்சல் இருக்கும். அதனால் நம்ம அதை தொடர்ந்து நம்மளால் முழுமையாக சுவாசிக்க முடியாதனால அதை விட்டுட்டு நம்ம விலகிடுவோம். அதனால் என்ன செய்யணும்னா, நீங்கள் தண்ணிக்குள்ளே 1 சொட்டு 2 சொட்டு 3 சொட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பார்க்கணும். போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவு போட்டால் சரியாக இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படி நீங்கள் பயன்படுத்தும் போது ஜலதோஷம் விரைவாக குணமாகும். எல்லா வலிகளையும் போக்கக்கூடிய ஒரு அருமையான தைலம் தயாரிக்கும் முறை தான் இந்த தைலம். இதுக்கு தயாரிக்கிறதுக்கு நிறையா பொருளெல்லாம் தேவையில்லை. ஓம உப்பு, புதினா உப்பு, பச்சை கற்பூரம், இந்த 3 பொருட்கள் தான் தேவை. இது எந்த அளவுக்கு வாங்கணும்னு கேட்டிங்கன்னா சம அளவு வாங்கினா போதும். நீங்கள் 10 கிராம்லேருந்து எத்தனை கிராம் கேட்டாலும் நாட்டு மருந்து கடைகளில் இது கிடைக்கும். அருகில் உள்ள நாட்டு மருந்து கடையில் நீங்கள் வாங்கிக்கலாம். 10 கிராமுக்கு மேலே எவ்வளோ கேட்டாலும் தருவாங்க. 10 கிராம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபா அந்த ரேஞ்சு வரும். ஓம உப்பு, புதினா உப்பு இந்த ரெண்டுமே 40 ரூபா. பச்சைக்கற்பூரம் மட்டும் 10 கிராம் 30 ரூபா. இந்த 3 பொருள் நீங்கள் வாங்கிக்கிங்க. 10 கிராமோ அல்லது 20 கிராமோ 25 கிராமோ உங்களுக்கு தேவைக்கேற்ப வாங்கிக்கிங்க. வாங்கி இந்த 3ஐயும் ஒன்றா கலக்கணும். கலந்தோம்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது ஒரு பொருளாக இருக்கும். இந்த 3ஐயும் ஒன்று சேர்த்திங்கன்னா உடனே தண்ணி மாதிரி மாறிடும். அதைத்தான் நம்ம தைலம் பயன்படுத்த போகிறோம். இதை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த தைலத்தை தயாரிக்கிறதுக்கு பச்சை கற்பூரம், புதினா உப்பு, ஓம உப்பு ப்ளஸ் ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த 3 பொருளையும் ஒன்றா கலக்கும்போது ஒரு தைலம் வரும். இப்போ கலக்கலாம். இப்போ 3 பொருளையும் ஒன்றா கலந்துட்டோம். இதில் ஒரு சிலது கட்டியாட்டு இருந்தது, அதை நீங்கள் உடச்சி கூட போடலாம். இனி போட்டுட்டு இப்படி நல்லா குலுக்கணும். குலுக்குனிங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே தண்ணி மாதிரி ஒரு திரவமாகி தைலமாக மாறிடும். இதை நீங்கள் அப்படியே வச்சுருந்தாலும் தண்ணியாட்டு திரவமாட்டு தைலமாக மாறிடும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். உங்களுக்கு அவசரமாக தேவைப்படுச்சுன்னா இந்த மாதிரி குலுக்குனிங்கன்னா சீக்கிரமாக தைலம் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தைலம் தயாராகிடுச்சு. இதை பயன்படுத்தி பயன்பெறுங்க. நன்றி. வாழ்க வளமுடன். முத்துசெல்வன்.